ஒரு மனம் உனக்கு வேண்டும். ஒரு பணத்துக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. பணத்தை வச்சு வாழ்கிறவன் தான் இந்த அன்செட்டில்டுன்னுவான். இதுக்கு எல்லையே கிடையாது. ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கும் பொழுது இன்னொரு 1000 ரூபா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கும் மனசு. 10,000 ரூபா இருக்கிறப்போ 20,000 ரூபா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கும். 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வந்தாலும் இன்னும் 1,00,000 ரூபா கேட்கும் மனசு. இதுதான் இவ்வளோ சம்பளம் வந்தால் கல்யாணம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வயோதிகம் வந்துடும், உள்ளோ வாலிபம் போயிடும். பாருங்கள் பண்ணுற சேட்டைங்கெல்லாம் எப்படி இருக்குது. இதான் மனம் என்ன தீர்மானிக்கிறதோ செய்கிறது. வேதம் என்ன சொல்கிறத கேட்கறது இல்லை. தனி இஷ்டப்படி விடுக்கப்படுகிற பிள்ளைகள் தாய்க்கு தகப்பன் லட்சியம் உண்டு பண்ணுவோம். ஒன்று போனால் அது கூட்டு வர மாதிரி போயிடும். எங்கே காலை வைக்கூட தான் இங்கே காலை வச்சுருவான். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சொல்கிற தேவாவினுடைய வீட்டில் காலை விடான்னு அதை வைக்க மாட்டான். போகக்கூடாத வீடுகளுக்கு போயிடுவான். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் திருமணமான ஸ்திரீ இடத்துல போய் தொடர்பு கொண்டு வரும்.